ஸோ ஹெச்டிஎம்எல்ல பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் வெர்சஸ் இன்லைன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம விஎஸ் கோட் போயிட்டு, ஸோ யூஸ்வலாக நம்ம கோட் அடிக்கிற மாதிரி ஹெச்டிஎம்எல் ஹெட்டு பாடி இதெல்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல பிளாக்குக்கும் ஸ்பேனுக்கும் இன்லைனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் லெவல் எலிமெண்ட்னா என்ன? பிளாக் லெவல் எலிமெண்ட். ஸோ இப்போ இந்த பிளாக் லெவல் எலிமெண்ட் அப்படின்னா ஆஸ் அ ஹோல் ஃபுல் பிளாக்கை அப்படியே ஆக்குபை பண்ணி வச்சுக்கும் ஒரு வெப்சைட்டில். ஸோ எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிளாக் லைன் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டா டிவ் வந்து ஒன் ஆஃப் த பிளாக் லைன் எலிமெண்ட் தான். ஸோ இப்போ ஒரு எலிமெண்ட் வந்து பிளாக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னன்னா டிவ் அப்படிங்கிறது ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட். ஓகே, ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ இதில் வந்து திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாக் லெவல் எலிமெண்ட். நான் சும்மா டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், பிளாக் லெவல் எலிமெண்ட். ஓகே, இப்போ நான் அதை சேவ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ரைட் கிளிக், ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஓகே, ஸோ இது ஓப்பன் வித் லைவ் சர்வர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஓப்பன் வித் லைவ் சர்வர் வந்து எப்படி லைவாக நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் வந்து லோட் பண்ணி பார்க்கறத நான் சொல்லியிருப்பேன். ஓகே, யா வந்துருச்சா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அவுட்புட் தெரியுது. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாக் எலிமெண்ட் அப்படின்னு. ஸோ இப்போ இது வந்து ஏன் பிளாக் அப்படின்னு சொல்றீங்க? இப்போ நீங்க வந்து இது வந்து ஒரு வெப்சைட் இல்லையா? இப்போ நம்ம வந்து பண்ணியிருக்கிறது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்றோம்? ஒரு ஒரு பிளாக் ஒரு எலிமெண்ட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதோட சைஸ் எவ்வளோ, அந்த வெப்சைட்ல எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு அப்படிங்கிறத இந்த இன்ஸ்பெக்ட்ல நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்பெக்ட்ல இந்த மேல இந்த இந்த டப்பாக்குள்ள இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து நம்ம HTML கோடு. ஓகே, ஸோ இப்போ இந்த கோடு வந்து நம்ம எழுதுனது தான். ஓகே, இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா அங்கே தான் சேஞ்ச் பண்ணணும். இங்கேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம், பட் இது வந்து டெம்பரவரி சேஞ்சாக தான் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து நமக்கு எழுதின கோடிங் இருக்குது. நான் இது மேலே ஹோவர் பண்ணுறேன்னா, என் மவுஸை வச்சுருக்கேன்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு ப்ளூவிஷாக தெரியுது, கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் அந்த டிவ்வை வந்து ஹோவர் பண்ணும்போது எனக்கு தேவைப்படுற ஸ்பேஸ் என்னவோ இவ்வளோதான். ஓகே, பட் இந்த டிவ் என்ன பண்ணுது? ஆஸ் அ ஹோல் ஃபுல் பிளாக்கை அப்படியே ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிறதுனால இது வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட். ஓகே, அப்போ இது பிளாக் லெவல் சொல்றீங்க. அப்போ ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, ஸ்பேன் டேக். இந்த டேக் வந்து இது வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள். ஓகே, இது வந்து உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் நீங்க யூஸ் பண்ண. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்பேன் ஆர் இன்லைன் எலிமெண்ட். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு பார்க்குறேன். சேவ் பண்ணிட்டு நம்ம அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகுது பாருங்க. அதனால தான் நம்ம அந்த லைவ் சர்வர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்லைன் எலிமெண்ட் அப்படின்னு போட்டுருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சும்மா எங்கேயாவது நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்பெக்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம எழுதின கோடு எங்கே இருக்குன்னு நம்ம தேடணும். இதோ நம்ம எழுதின கோடு. ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேன் மேலே தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸ்பேன் மேலே வச்சுருந்தோம். அது எவ்வளோ காட்டுது? எவ்வளவு அந்த நம்ம டெக்ஸ்ட் இருக்கோ, நம்ம எவ்வளவு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமோ அவ்வளவுதான் அந்த ஸ்பேனும் இருக்கு. ஸோ அப்படிங்கிறதுனால இது வந்து இன்லைன் எலிமெண்ட். ஓகே, இது இன்னொன்னும் நான் வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ மறுபடியும் இதை நான் காப்பி பேஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 தடவை வரும் இல்லையா? ஸோ 2 தடவை இங்கே வருது பாருங்க. இது வந்து ஒரு தடவை முடிஞ்சிருச்சு எலிமெண்ட், மறுபடியும் இன்னொரு தடவை இங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ சைடில் வருது. ஏன் சைடில் வருதுன்னா பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்கு, வருது. ஓகே, பட் இந்த இடத்துல ஆஸ் அ ஹோல் ஃபுல் பிளாக் ஆக்குப்பை ஆயிருக்கிறதுனால நீங்கள் இன்னொரு டிவ் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் திரும்ப இதை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட். நான் திரும்ப இதை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரீலோட் பண்ணும்போது சேவ் பண்ணலையா, சேவ் பண்ணிவிட்டு நான் ரீலோட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இது எனக்கு கீழே வந்திருக்கு, சைடில் வராமல். ஏன்? பார்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு சைடில் ஸ்பேஸ் இருக்க மாதிரி தெரியுது, பட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பிளாக் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கான். பக்கத்தில் வர்றதுக்கு ஸ்பேஸே இல்லை. அதனால அடுத்த டிவ் கீழே வந்திருக்கு. அதுவும் ஒரு டிவ் தான், அதனால அதுவும் வந்து ஃபுல் பிளாக்காக ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. எவ்வளவு நம்ம எழுதினாலும் சரி. பட் இதுனா எவ்வளோ நம்ம எழுதியிருக்கோமோ அவ்வளவுதான் ஆக்குபை பண்ணும். இதுனா எவ்வளோ எழுதியிருக்கோமோ அதில் அவ்வளோதான் ஆக்குபை பண்ணும். ஸோ அதனால இந்த சைடில் வருது. ஸோ இதுதான் வந்து ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்டுக்கும் இன்லைன் எலிமெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ். ஓகே,
ஸோ ஒரு இன்ஸ்பெக்ட்னா என்ன, இன்ஸ்பெக்ட் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.